தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலில் 20வது பாசுரம் பார்க்கலாம். பாயும் நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவளவாயும் ஆய சீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஆழ்வார் சொல்கிறார், எனக்கெல்லாம் உடல் இப்படி உருகிறதுன்னு சொன்னார் இல்லையா போனது பாசுரத்தில், உங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி உருகாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உலகியல் மக்கள் சொல்கிறாராம். ஆமாம், கோவிலுக்கு போகணும், ரொம்ப பக்தியாக இப்படியே உருகக்கூடாது, குறைஞ்ச பக்தியோடு நமக்கு என்ன தேவையோ உலகியல் வாழ்க்கைக்கு அதை மட்டும் கேட்டால் உருகாதே அப்படிங்கிறாராம். அதுக்கு ஆழ்வார் சொல்கிறார், நீங்கள் அப்படின்னா நீங்கள் பகவானை நன்னா சேவிக்கலான்னு அர்த்தம். எப்படி தெரியுமா சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறோம். காவிரி நீர் இருக்கு இல்லையா, அது எப்படி எல்லா பக்கமும் சூழ்ந்து திருவரங்கத்துக்கு வருது. திருவரங்கத்துக்குள்ள ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்காரு பகவான். அவர் யார்? எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர், மாயன் அவர். அவரோட திருமார்பில் யார் இருக்கா? ஸ்ரீதேவி இருக்கா. அப்படிப்பட்ட மார்பும் மரகத பச்சை போன்ற திருமேனியும் நல்ல தின்தோள் அடங்கிய தோளும் தூய அப்படின்னாக்க பாரபட்சமே இல்லாத தாமரை கண்கள். அவருக்கு விபீஷனும் ஒன்று தான், ராவணனும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பார். அப்படிப்பட்ட தாமரை கண்களும் சிவந்த உதடுகளும் பவள வாயும், அப்புறம் ஆய சீர் முடினா என்ன தெரியுமா? நீண்ட காலமாக உயர்ந்த கிரீடம் வச்சுட்டுருக்காருல முடியல, அப்படிப்பட்ட முடியும் தேஜஸ். இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அழகு மிகுந்து இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட தேஜஸும் இருந்து அப்படி நீங்கள் ரசிச்சேன்னா அப்படிப்பட்ட அடியாருக்கு அவர் அகலவே மாட்டார், நம்மளை விட்டு போகவே மாட்டார். அவர்கிட்ட அகல முடியுமா நம்மளால்? நீங்கள் அப்படி சேவிக்கணும். அப்படி இருந்ததுனாக்க அடியவர்கள் பகவானை விட்டு நகரவே முடியாது அப்படிங்கிற